எந்த வயசுல அல்லது எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு? போத் தி சைடு. ஐயோ வேணா, சும்மா சொல்லு. அசிங்கமா இருக்கும். அப்படின்னா காதல சொல்லு. சொல்லலைன்னா என் தலை வெடிச்சிரும்டா. சொல்லு. குறிப்பிட்ட சேலரி வந்த பிறகு வீட்ல இருந்து வெளியே வந்தோடனே கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். கல்யாணமான ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகும்போது கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. கொஞ்சம் கூடு கட்டி வாழ்ந்தவத்தே தெரிகிறது. என்னை தெரிகிறத யாரால முடியாது தெரிந்து கொள். நல்லா பேசி குழந்தையெல்லாம் தூக்கி கொஞ்சம் போது நம்மளுக்கும் கல்யாணம் ஆயிருந்தா இந்த மாதிரி ஒரு குழந்தையோட இருந்திருப்போமே. வச்சிடுறேன். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு இல்ல உங்களுக்காக தான் மாமா. கூட எத்தனை பேர் வர? இப்ப மேரேஜ் ஆயிடுச்சுன்னா எங்க போனாலும் அவங்களே கூட்டு போயிடாம கூட்டு வந்து விட்டுடுவாங்க. காலைல கொண்டு போய் விடுறதும் சாயந்தரம் போய் கூட்டிட்டு வரதும். நீ என்ன பாயிண்ட் பஸ்ஸா? என் ஃப்ரெண்டோட அவங்க மாமனார் அவனுக்கு கார் வாங்கி கொடுக்கும்போது எனக்கு கல்யாணம் பண்ணலாம்னு தோணுச்சுங்க சார். ஒரு கார் வாங்கி தர பொய்ஸ் இல்ல வந்துட்டா பேசுறதுக்கு. நீ காருக்கு தான் வெகிட்டியா இப்போ? மாதிரி ஒரு காரை நிறுத்தி மாப்பிளைக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம் வர்றவங்களாம் கொஞ்சம் கிண்டலா தான் பார்க்குறாங்க. வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல. மாப்பிளே அசியம் பிடிச்சேன், இதெல்லாம் போய் வாங்கியிருக்கான், அதே வாசல்லே கொண்டு நிறுத்திருக்கானுங்கன்னு. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு? எங்க போனாலும் எல்லாரும் கல்யாணம் ஆகலையா இன்னும் கல்யாணம் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டே இருப்பாங்க. ஐயோ என்னடா நம்மளுக்கு இவ்வளவு வயசாயிடுச்சா அப்படின்னு ஒரு தோண ஆரம்பிச்சு. என்ன தம்பி எப்ப கல்யாணம்? எப்ப கல்யாணம்? அங்கிள் இந்த போ. உனக்கு எப்ப கல்யாணம்? என்ன வேலை பாக்குற? நான் ஹனிமூன்லாம் போயிட்டு வந்து எங்க கிட்ட வந்து அதை சொல்லுவாங்க. நாங்க இவ்வளவு ஹாப்பியா இருந்தோம். அது வேற வண்டியில பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கோம். கெத்தல மேட்ரு. நான் அப்படியே நைஸா அவளை பார்த்தேன். பார்த்தனா டிபியா வேற போட்டு ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் அதெல்லாம் போடும்போது ரொம்ப காண்டா இருக்கும். ஏன் இப்போ உனக்கு எங்க வலிக்குது? நம்ம வேலையை பார்க்க வேண்டியதானே? ஆக்சுவலாக சிங்கிளாக இருக்கிறது எவ்வளோ வருத்தமாக இருக்கு, எஸ்பெஷலி இந்த டிபிலாம் பார்க்குறப்போ. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. போய் கமெண்ட் அடிக்கிறதுக்கு கூட கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். கங்க்ராட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முடிச்சிருவேன். எனக்கான ஒரு வாழ்க்கை துணையை நான் அமைத்துக் கொள்ள இன்னைக்கு என்னென்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் ஆர் அவைலபிள்? அப்படி கேளு. சொல்லுடைய கருப்புட்டி தெரியாது. அப்போ நம்ம நிறைய ட்ரை பண்ணி தான் பார்ப்போம். நீங்க எல்லாம் எத்தனை பையன் எத்தனை பொண்ணு பார்த்துருக்கீங்க? இது பால் கணக்கு இல்ல தம்பி, உனக்கு பார்த்த பொண்ணுங்களோட கணக்கு. 30 to 40 ஒரு 200 250 ப்ரொஃபைல்ஸ் பார்த்திருப்பேன். 300 ப்ரொஃபைல் பார்த்திருக்கேன். 300 ப்ரொஃபைல்ஸ் பார்த்துருக்கீங்க. இட்ஸ் a fun ரா. fun thrillerடா. டூ மச் ஆஃப் ஆப்ஷன்ஸ் கன்ஃபியூஷன்ஸ் தான் ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்கன்னா என்ன கன்ஃபியூஷனை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? இந்த இடம் தான் தெரியல. இந்த இடம் தான் தேத்திக்கங்க பயந்துறாத. மனச தேத்திக்கங்க பயந்துறாத. நான் தைரியமா இல்ல. இது பெஸ்டா அது பெஸ்டா இது பெஸ்டா அது பெஸ்டான்னு தோணிட்டே இருக்கும். ஸோ அதுவே நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தும். லைஃப் ஸ்டைல் போனா 10 ஷர்ட்டை போட்டு பார்த்து பிடிச்ச ஷர்ட் வாங்குறோம். நம்ம லைஃபே ஸ்டைலா மாத்த போற பொண்ணுங்களை பார்த்தோன்னே செலக்ட் பண்ண முடியும். ஸோ அதுலேயே நம்ம கிளியராக ஒரு ஐடியாவை, அதாவது நம்ம சூஸ் பண்ணணும், நம்ம ரைட்டாக சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறத சூஸ் பண்ண முடியாது. பரவாயில்ல ஊருக்கு போங்க. இங்கேரியா என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, இப்போ ஃப்ரெண்டுக்கு பார்த்துட்டு இருக்காங்க. என்னன்னா வந்து அவங்க இப்போ லிங்க்டின் ப்ரொஃபைலே போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க மாப்பிள்ளைங்க. போரடித்தால் ஒற்றை புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்கள், என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே. சரி சரி வகுந்து விடுவேன். சரி. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வந்துச்சுன்னா அந்த பையன் கொஞ்சம் சுமாரா இருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் உனக்கு வந்து லைஃப் ஃபிக்ஸ் ஆயிடும். ஸோ நீ அதுக்கு போ. கண்டுட்டாளையா சூச்சமத்தை கண்டுட்டாளே. நான் 3 பாக்குறோமா, அந்த 3ல வந்துட்டு எது பெஸ்டா இருக்குன்னு பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். என்னென்ன விஷயத்துல எல்லாம் சூஸியா இருக்கக்கூடாது? இப்போ இவங்க எல்லாம் சொல்றாங்கப்பா இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னா நீங்க இதெல்லாம் பண்ண மாட்டீங்க. அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. உனக்கு கோடகிரி குமார்னு ஏன் பேர் வச்சாங்க? 300 ப்ரொஃபைல் பார்த்தேங்கறீங்க. 50% தள்ளப்பட்டதுக்கு பின்னால அழகு தான் இருக்குங்கறாங்க. அவ்வளவுதான். இது அப்ப நீ குத்துமணி பார்த்தா கேட்டியா? நானா ஓடிட்டடா. இதுக்கு பேர் தான் உண்மையிலேயே நீ ட்ரூ சார். ட்ரூ தானே. ஏன் அவ்வளவு முக்கியத்துவம்னு கேக்குறாரு. ஏன் அவ்வளவு முக்கியத்துவம்னு கேக்குறாரு. என்னடா எல்லாம் என்னடா போதுமா? என்னங்கடா இது? என்னடா செஞ்சது என்னடா போதுமா? என்னங்கடா இது? என்னென்ன காரணங்களுக்காக ஒரு ப்ரொஃபைல், அதாவது ஒரு வரனை, ஒரு பொண்ணை நீங்க தட்டி கழிப்பீங்க? அவ்வளவுதான். வேணான்னு அவங்க அப்பாவோட ஃபேமிலி வெயிட்டா இருக்கணும், பேக்ரவுண்ட் நல்லா இருக்கணும். அப்ப அதாவது மாமனார் வீடு ஸ்ட்ராங்கா இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணுவீங்க. ஓகே. டிப்ஸ் உனக்கு சம்பாரி டிப்ஸ் கிட்ட பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. டிப்ஸ் டேய் இவளே சின்ன ஊரா இருந்தா வேண்டாம், கிராமமோ இல்ல டவுனோ இருந்தா வேண்டாம். எனது வீட்ல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா. இந்த ஆளே அழுகிற நீ. ஒரு விஷயம் வந்து நான் பேசி பார்க்கும்போது அவருக்கு ஒரு பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் இருந்திருந்தா நல்லதுன்னு நான் நினைப்பேன். நீங்க எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அது ஒண்ணும் கிடைக்காது. அமையாது. என் வயித்துல சும்மா விடாத பண்ணலாம். பார்த்து நல்லா இருந்துக்க. அப்புறம் வயித்துல
அவங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கும், அதனால லவ் ஃபெயிலியர் ஒருத்தரை தேடுறாங்கன்னு அது யாருங்க? அது என் காதுல விழுந்துச்சு. நீங்க என்ன ஏதோ எக்ஸ்ட்ரா டயலாக்லாம் என்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க? சும்மா ஜோக் இல்ல அது ஜோக் இல்ல. ஆணித்தரமா நான் சொல்றேன், தமிழ் எழுத பேச தெரிஞ்சு தமிழ்ல ரொம்ப ஃப்ளூவெண்டா இருக்கணும். தட் இஸ் a must have. பாத்தீங்களா நண்பர்களே, என்ன ரோசனை பண்றானுவா. ஓ நீ அப்படி வரியா? இது ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஆள் எடுக்கிற மாதிரி இருக்கு சார். ஒரு லைஃபுக்கு தேவையான விஷயமாவே இது இல்ல. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. வெரி ஃபன்னி, நல்லா இருக்கு. ஐ அப்ரிஷியேட் இட். ஐஏஎம்ல இருக்கவங்களுக்கு மட்டும்தான் கல்யாணம் ஆகும். அது பின்னாடி இன்னொன்னு என்ன அப்படின்னா ஸ்டேட்டஸும் ஒளிஞ்சிருக்கு. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. இந்த மாதிரி வெறும் வாயில வடை சுருளா பாத்துலடா எங்க அப்பா. இவரோட ஃப்ரெண்டு இன்னொருத்தன் வெளியில நிக்கிறான், அவர் வேணா உள்ள இருக்க, அவனை கூப்பிடலாம் உங்க ஃப்ரெண்டு தான். கழுதுகளை செத்து போயிட்டான். ஓ குரலி வித்தையா? ஆரம்பிக்கலாங்களா? லைஃப் அவங்க ஹோல்சமா பார்க்க தெரியாத இம்மெச்சூரிட்டி ஸ்டேட்டஸ்ல இருக்காங்க. ஒரு அளவுக்கு மேல பண்ணாங்க. கிரீடா பாசிவா எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அதை ஜஸ்டிஃபை பண்ணிட்டே லைஃபை வந்து ரொம்ப கேவலப்படுத்துறாங்க. முதுகுல குத்திட்டு இல்ல முதுகுல குத்திட்டு தப்பா இல்ல. இப்படி பண்ணி முயற்சி பண்ணி பாக்குறேன், நடக்குமா நடக்காதுன்னு எனக்கு தெரியாது, எதுவுமே நமக்கு தெரியாது. நான் அதுதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, எதுவுமே சொல்ல வரல. என்ன வேணா பண்ணுறேன், நான் ஜாலியா இருக்கேன்டா, நான் வேணா பண்ணுறேன். நான் இந்த சொல் இந்த மாதிரியான ஒரு ஸ்கூல்ல இருந்து வரும்போது ஐ வுட் கெட் such a branded product which will match my wavelength அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆரம்பிக்கும் போது நல்லா போய்கிட்டு இருக்கு, முடியும் போது ரொம்ப கவலைப்படுத்திடுறாங்களே. யோ இந்த ஆளத்துக்கு லாரி கல்ல போடுங்கயா. உங்க மெனுல வந்து பழைய சோறு இல்ல. நாங்க பழைய சோறு புரியுது. ஆனா we will satisfy some souls. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. நீங்க எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு பயமா இருக்கு. எனக்கு கல்யாணம் நடக்குமான்னு எனக்கு பயமா இருக்கு. எப்படி சார் போக முடியும்? இவங்க பண்றதெல்லாம் என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார். இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார். இவங்க நீ பேசுறது 1000 பேர் பாப்பான், அவன் கில்ட் ஆயிருவான், இன்ஃபீரியரா ஃபீல் பண்ணுவான். ப்ளீஸ் பணக்கார குடும்பங்களுக்கு இடையே நடந்த பெரும்பாலான இந்திய திருமணங்கள் தோல்வியில் முடிந்திருக்கின்றன. அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். டோன்ட் நோ இங்கிலீஷ். பொண்ணு என் ஊரா இருந்தா ரிஜெக்ட் பண்றோம் சார். பொண்ணு உங்க ஊரா இருந்தா ரிஜெக்ட் பண்ணிடுங்க. எந்த ஊர் நீங்க? பாத்தீங்களா நண்பர்களே, என்ன ரோசனை பண்றானுவா. இவ்வளவுலாம் பார்க்க கூடாது. பார்க்கணும், ஏதோ தோணுதா கட்டிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யார் யார்? அட ஏன்டா நிஜமா இவங்க இவ்ளோ கிரைட்டீரியா பாக்குறாங்கன்னா இவங்களுக்கு மட்டமான ஒரு பொண்ணா தான் கிடைக்கும் கடைசியில. எது நக்கல்யா அவனுக்கு? நக்கு செத்த பையல. எதுவுமே எதிர்பார்க்காத நாங்க எங்களுக்கு தான் பெஸ்டா ஒண்ணு அமையும். அது என்னைக்குமே நடக்கிறது தான். చినుకు చినుకు అందెలతో చిటపట చిరు సవ్వడితో నీలి మబ్బు పురుల ముడిని జారవిడి. நான் லைட்டா தொடறேன். இப்படிதான் சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும். திருப்பி வாங்க, திருப்பி unsubscribe ஆகிவிடும். செய்யக்கூடாது. அதனால என்ன செய்ய வேண்டும்? நண்பர்களுங்க, சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள். சில நண்பர்களே, நான் எவ்வளோ கஷ்டம் வீடியோ போடுறீங்க, நான் காரணம் கிடையாது. நான் என்னுடைய யூடியூப் சேனலை பாருங்கள். எல்லாத்துக்குமே நான் ஆதரவு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி தான் வச்சுருக்கேன். ரைட்டு படி.